ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 284. இதில் ராமரின் தம்பி பரதனின் பெருந்தன்மைகளை காண்போம். முன்பு ஒரு சமயம் சத்ருக்னர் பரதரிடம் குற்றம் சாட்டினார். ஒரு சுய நல பெண்ணின் சலன புத்தியால் எல்லோரின் நலன் விரும்பியான ராமர் நாடு கடத்தப்பட்டு விட்டார். பலசாலியான எனது அண்ணன் லக்ஷ்மணரின் செயல் நிச்சயம் கண்டிக்கத்தக்கது. அவர் ஏன் இந்த அசம்பாவிதத்தை தடுக்க எதையும் செய்ய கிடையாது. இப்படியாக இருக்கும் அந்த சமயத்தில் அந்த இடத்திற்கு கூனி பெண்ணான மந்தரை வந்தால் குரங்கை விட அருவருப்பான தோற்றத்தை பெற்று இருப்பினும் அவள் தனது உடலில் சந்தனம் பூசியிருந்தால், விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை அணிந்து இருந்தால், முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான ராமர் வனவாசம் சென்றதற்கான முக்கிய காரணம் அவளே என்பதை அறிந்த வாயில் காப்பாளர்கள் அவளை தர என இழுத்து வந்து பரதன் இடமும் சத்ருக்கன் இடமும் ஒப்படைத்தார்கள். ராமர் வனவாசம் செல்ல வேண்டும் என கைகையை தூண்டியவள் இவளே. இவள் ஒரு கொடிய சூன்யக்காரி. ஓ இளவரசர் அவர்களே, அரசியாரின் இதயத்தில் பொறாமையின் நெருப்பை தூண்டி உமது தந்தையை கொன்ற பாவத்திற்கு காரணம் ஆனவள் இவளே. இவளுக்கு தகுந்த தண்டனையை அளியுங்கள் என காப்பாளர்கள் கூறினார்கள். பழி வாங்க வேண்டும் என்ற விருப்பம் மேலோங்க சத்ருக்கனர் மந்தரையை முரட்டுத்தனமாக கைப்பற்றி இழுத்துச் சென்றார். மந்தரையின் ஆபரணங்கள் உடைந்து நகைகள் இங்கும் அங்கும் சிதறியதைக் கண்ட மற்ற கூனி தோழிமார்கள் சத்ருக்கனரின் கடுக்கோபத்தினால் அஞ்சி ஓடிவிட்டார்கள். கட்டுக்குள் வைத்து இருந்த எனது கோபத்தை மந்தரையின் மீதும் கைகையின் மீதும் இப்பொழுதே விடுவிக்கப் போகின்றேன். அப்போதுதான் மற்றவர்களுக்கு அளித்த கடும் வேதனையை அவர்கள் உணர்வார்கள் என சத்ருக்கனர் சூள் உரைத்தார். இப்பொழுது கைகேயி தனது மகன் பரதரின் அடைக்கலத்திற்காக ஓடினாள். பரதர் தனது தம்பியை தடுத்து கூறினார், ஓ சத்ருக்கனா, பெண்கள் கொள்வதற்கு உகந்தவர்கள் கிடையாது. நானே கையையும் மந்தரையும் ஒன்று மகிழ்ச்சி அடைந்து இருப்பேன். ஆனால் பகவான் ராமர் என்னை மன்னிக்க மாட்டார் என்பதை நன்கு அறிவேன். ஆகவே உன்னை கட்டுப்படுத்தி கொள்வாயாக. சத்ருக்கனர் சமாதானம் அடைந்து மந்தரையை விடுவித்து விட்டார். பின்னர் அவள் கைகையின் பாதத்தை பிடித்து கொண்டு தேம்பி அழுதாள். மந்தரையை உயிரோடு மன்னித்து விட்டதன் மூலம் பரதர் அற நெறிகளின் மீதான பொறுப்பையும் கருணை மனப்பான்மையும் வெளிப்படுத்தினார். பகவானின் பக்தர்கள் எல்லா நற்குணங்களும் நிரம்ப பெற்று உள்ளதால் எப்போதும் அவர்கள் கருணை வாய்ந்தவர்கள். ராமர், சீதை, லக்ஷ்மணரின் கொடிய வனவாசம், தசரத மன்னரின் மரணம், மக்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய வேதனை என பல இன்னல்களை மந்தரை விளைவித்து இருந்தாலும் பரதர் சமய கோட்பாடுகளை கருத்தில் கொண்டு அவளை மன்னித்து காத்துவிட்டார். சமய கோட்பாடுகளை நேர்மையாக பின்பற்றுபவர்கள் அவற்றை புறக்கணிப்பவர்களையும் காப்பது போலவே பரதர் மந்தரையையும் காத்து அருளினார். மறுநாள் காலை பரதர் ராஜ்யத்தை ஏற்பார் என்னும் எதிர்பார்ப்பில் கவி பாடுபவர்கள் பரதருடைய புகழை பாட வந்தார்கள். இருப்பினும் அவர்கள் உரைத்த புகழ் உரை அவரது வேதனையை மேலும் அதிகரித்து விட்டது. ஓ அயோத்தியின் அரசன் நான் கிடையாது என கூறி அவர்களை நிறுத்துமாறு கட்டளையிட்டார். இப்படியாக இருக்கும் அந்த சமயத்தில் வசிஷ்டர் தம்முடைய சீடர்களுடன் அரசவைக்குள் நுழைந்தார். அமைச்சர்கள், சேனாதிபதிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களை
வரவழைத்து வர பரதர் ஆட்களை அனுப்பி வைத்தார். பரதர் அரசவைக்கு வந்தபோது அதற்கு முன்பு அவருடைய தந்தையிடம் காண்பித்த அதே உற்சாக களிப்புடன் அனைவரும் அவரை வரவேற்றார்கள். பிறகு வசிஷ்டர் பரதரிடம் கூறினார், ஓ இளவரசர் அவர்களே, ராமர் லக்ஷ்மணர் வனவாசம் சென்று விட்டதாலும் உமது தந்தை மரணித்து விட்டதாலும் சிறந்த ஆட்சியாளர் இல்லாது ராஜ்யத்தில் உள்ளவர்களது வாழ்வு தகர்ந்து விட்டது. கையேயின் சதி ஆலோசனையில் உமக்கு எந்தவித பங்கும் இல்லை என்பதை நாங்கள் அறிவோம். இருப்பினும் தசரத மன்னர் உம்மிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்க உறுதி அளித்து இருந்தார். எல்லா ஏற்பாடுகளும் தயாராக இருக்கின்றன. குடிமக்கள் மிக எதிர்பார்த்து காத்து இருக்கின்றார்கள். உமது சம்மதம் கிடைத்தால் இந்த நாளே உம்மை அரியாசனத்தில் அமர்த்துகின்றோம். இதனை கேட்ட பரதர் மிக மிக வேதனையடைந்தார். அவர் தமது கண்ணீரை கட்டுப்படுத்தி வசிஷ்டர் இடம் பதில் உரைத்தார். முனிவர்களில் தலை சிறந்தவர்களே, மூத்த மகனே, அரியாசனத்தில் அமர வேண்டும் என்னும் எமது குடும்ப பாரம்பரியத்தை நீங்கள் நன்கு அறிவீர்கள். நான் என்னை ராமரின் பணிவான சேவகனாகவே கருதுவதால் அவரது இடத்தை பறித்து கொள்வதை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது. இப்பொழுது ராமரை உடனடியாக அயோத்திக்கு திரும்பும்படி வலியுறுத்த வேண்டும். அதற்காக நான் வெகு விரைவிலேயே காட்டிற்கு செல்ல விரும்புகின்றேன். அந்த முயற்சியில் தோல்வி அடைந்துவிட்டால் லக்ஷ்மணனை போன்றே நானும் அவருடன் தங்கிவிடுகின்றேன். ஆகையால் வலிமை வாய்ந்த படையையும் போக்குவரத்துக்கு தேவையான சாலைகளை அமைக்க பொறியியல் வல்லுநர்களையும் விரைவாக ஏற்பாடு செய்யுங்கள். அதன் மூலம் நாம் அனைவரும் எந்தவித இடர்பாடுகளும் இன்றி ராமரை சந்திக்க காட்டிற்கு செல்லலாம் என்றார் அவர். இப்பொழுது பரதரின் உணர்ச்சி ததும்பும் சொற்களை கேட்ட அனைவரது கண்களிலும் நீர் ததும்பியது. அவரது உறுதியைக் கண்டு எல்லோரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்களது ஒப்புதலை பெற்றவுடன் பரதரும் வேதனையில் இருந்து ஆறுதல் அடைந்து ஆனந்த கண்ணீர் சிந்தினார். பரதரின் விருப்பம் குறித்த செய்தி பரவியதும் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி உற்றார்கள். அமைச்சர்கள் பல்வேறு பொறியியல் வல்லுநர்களையும் வேலையாட்களையும் வரவழைத்தார்கள். காட்டிற்குள் விரிவான நெடுஞ்சாலை அமைப்பதற்கான பெரும் பணியாட்களின் கூட்டம் வெகு விரைவாக நகரத்திலிருந்து புறப்பட்டது. முதலில் பணியாட்கள் மரங்களை வெட்டி வீழ்த்தினார்கள். பின்னர் வேரை தோண்டி எடுத்து நிலத்தை சமப்படுத்தி எல்லா குழிகளையும் மூடினார்கள். பின்னர் அவர்கள் நீரோடைகளின் குறுக்கே பாலங்களை அமைத்தார்கள். சுண்ணாம்பு கருங்கல் கலந்த கலவையில் நெடுஞ்சாலை அமைத்தவுடன் பூக்கள் தரிக்கும் மரங்களை வரிசையாக நட்டார்கள். செயற்கையான ஏரிகளை உருவாக்க அணைக்கட்டுகள் அமைக்கப்பட்டன. அனைத்து ஏற்பாடுகளும் முடிவுற்ற பின்பு அயோத்தியில் இருந்து கங்கை வரை பரந்த நெடுஞ்சாலையில் சந்தனம் பன்னீர் தெளிக்கப்பட்டு பயணிகள் இளைப்பாற தகுந்த இடங்களில் பெரிய பெரிய கூடாரங்கள் அமைக்கப்பட்டன. அவை வேலிகளாலும் அகழிகளாலும் சூழப்பட்டு இருந்தன. இவ்வாறாக தேவர்களின் பயன்பாட்டிற்கும் ஏற்றாற்போல தோற்றமளிக்கும் முழு சாலையும் குறுகிய காலத்தில் அமைத்து முடித்தார்கள். கட்டுமான பணி இவ்வாறாக நிறைவேற்றப்பட்டவுடன் குடிமக்கள் மிக மன நிறைவு உற்றார்கள். பகவானுக்காக செய்யப்படும் பக்தி தொண்டில் உண்டாகும் மாற்றங்களின் விளைவுகள் உண்மையில் மிக அற்புதமானவை. தொடக்கத்தில் ராமரது பிரிவு துயரால் உற்சாகமற்று காணப்பட்ட மக்கள் அவருக்கு சேவை செய்ய தொடங்கியவுடன் அந்த துயரத்திலிருந்து ஆறுதல் அடைந்தார்கள். பகவானை காண்பதற்கும் அவருக்கு சேவை செய்வதற்கும் இடையில் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. உண்மையில் அவருக்கு சேவை செய்வதே அவரை அணுகுவதற்கான சிறந்த வழிமுறை ஆகும். அவரை நேரடியாக காண முயல்வதை விட அவர் நம்மை காண விரும்பும் அளவிற்கு நாம் அவருக்கு நேர்மையாக சேவை செய்ய வேண்டும்.
மறுநாள் காலை பரதர் சுமந்தரிடம் தமது ரதத்தினை கொண்டு வருமாறு கட்டளையிட்டுவிட்டு பெரும் படைகளுடன் காட்டிற்கு புறப்பட்டார். பரதரால் வழி நடத்தப்பட்ட குழுவில் ராமருக்கு தங்களை அர்ப்பணித்திருந்த ரத வீரர்களால் இயக்கப்பட்ட 60,000 ரதங்கள், 1,00,000 குதிரை வீரர்கள் மற்றும் முறைப்படி அலங்கரிக்கப்பட்டு இருந்த 9,000 யானைகளும் இருந்தன. ராமரை மீண்டும் காட்டிலிருந்து அழைத்து வரும் எண்ணத்தில் கௌசல்யா, சுமித்திரை, கைகேயி ஆகியோரும் தனித்தனி ரதங்களில் வந்தார்கள். மேலும் குடிமக்களில் பலர் ராமரை காணும் நம்பிக்கையில் பெரும் மகிழ்ச்சியுடன் பரதருக்கு துணையாக சென்றார்கள். இப்பொழுது குடிமக்கள் அனைவரும் முதல் தரமான ஆடைகளை உடுத்திக்கொண்டு உடலில் சந்தனத்தை பூசிக்கொண்டு நறுமணம் கமலும் மலர் மாலை அணிந்தபடி தேவலோக வாசிகளைப் போன்று காணப்பட்டார்கள். அவர்களது ரதங்கள் தேவலோக விமானங்களைப் போல் காட்சியளித்தன. தெளிந்த வானில் காற்றினால் விரட்டி அடிக்கப்பட்ட மேக கூட்டத்தைப் போல் யானைகள் மனம் தளராது முன்னேறி சென்றன. கங்கை கரையை அடைந்த அந்த கூட்டத்தினர் அன்று இரவை கழிக்க அங்கே தங்கினார்கள். அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்ட பரதர் மறைந்த தந்தைக்கு கங்கை நீரை அர்ப்பணம் செய்தார். பரதனின் தலைமையில் காட்டிற்குள் பிரவேசித்த பெரும் படையை கண்ட குகனுக்கு பரதர் ராமரை தாக்கும் நோக்கத்துடன் வந்து இருக்கக்கூடும் என ஐயம் எழுந்தது. எனவே குகன் தனது கூட்டாளிகள் இடம் எச்சரித்தார். நாம் ராமரை பின்பற்றுபவர்கள் என்பதால் நேர இருக்கும் ஆபத்திற்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். முன் எச்சரிக்கையாக நம்முடைய 500 படகுகளையும் தயார் நிலையில் வைக்கவும். அவை ஒவ்வொன்றிலும் 100 வீரர்கள் பாதுகாப்பிற்கு இருக்கட்டும். தேவைப்பட்டால் கங்கையை கடப்பதிலிருந்து பரதரை தடுத்து விடலாம் என்றான் அவர். இப்பொழுது குகன் பல வகை பரிசுகளை எடுத்துக்கொண்டு பரதரின் உண்மையான மனோநிலையை அறியும் நோக்கத்தோடு அவரை சந்திக்கச் சென்றார். குகன் வருவதைக் கண்ட சுமந்திரர் நிஷாத இனத்தவரின் அரசர் ராமருடைய நண்பர் என்பதை பரதரிடம் தெரிவித்தார். குகன் அங்கு வந்தபோது அவருக்கு பரதர் அனைத்து வித உபசரணைகளையும் வழங்கி பரத்வாஜருடைய ஆசிரமத்திற்கு செல்லும் வழியை விசாரித்தார். அதற்கு குகன் கூறினார், கவலை வேண்டாம், அங்கு சென்று அடைவதற்கான வழியை எந்தவித சிரமம் இல்லாமல் நான் காட்டுகின்றேன். ஆனால் நீங்கள் ராமரை காணச் செல்லும் நோக்கத்தை வெளிப்படையாக கூறவும். இத்தனை பேரும் படையுடன் தாங்கள் வந்திருப்பதை பார்க்கும்போது ராமருடன் போர் புரிய வந்ததாக தோன்றுகின்றதே என்றார் அவர். இதனை கேட்ட பரதர் கூறினார், ஓ அன்புள்ள குகனே, உங்களுடைய இந்த குற்றச்சாட்டு எனக்கு பெரும் வேதனையை கொடுக்கின்றது. ராமரை மீண்டும் அயோத்திக்கு அழைத்துச் சென்று அவரை அரியாசனத்தில் அமர்த்துவதற்காகவே நான் இங்கு வந்து இருக்கின்றேன். தயை கூர்ந்து என்னை நம்புங்கள். இப்பொழுது இரவு சம்பவித்து விட்டதால் அனைவரும் ஓய்வெடுக்க தயாராகிவிட்டார்கள். அப்போது உறங்க முற்பட்ட பரதரை அணுகிய குகன் பின்வருமாறு கூறினார், ராமர், சீதை மற்றும் லக்ஷ்மணருடன் இங்கு வந்தபோது நாங்கள் கொண்டு வந்த படுக்கையை புறக்கணித்துவிட்டு வெறும் தரையில் படுத்து கொண்டார். ராமரும் சீதையும் உறங்கிய போது நானும் லக்ஷ்மணரும் இரவு முழுவதும் உரையாடியபடி விழித்திருந்தோம். ராமர் புல்லில் படித்திருப்பதைக் கண்ட லக்ஷ்மணர் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தமக்கென எந்தவித வசதியும் ஏற்க மறுத்துவிட்டார். மறுநாள் காலை ராமர் லக்ஷ்மணர் ஆலமரத்தின் பிசுபிசுப்பான பாலை எடுத்து தங்களது கேசத்தை சடையாக முடித்துக்கொண்டு கங்கையை கடந்து சென்றார்கள். ராமர் ஜடாமுடி தரித்து கொண்டார் என்பதை கேட்ட பரதர் மிகுந்த துயரம் அடைந்தார். தமது அண்ணன் அயோத்தி திரும்புவதற்கு மறுத்து விடுவாரோ என்ற அச்சத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு அவர் திடீரென மயங்கி விழுந்தார். அருகில் இருந்த கௌசல்யா அவருக்கு ஆறுதல் கூறி வந்தால். பரதர் 1 மணி நேரம் கழித்து சுய நினைவை பெற்றார். ராமருக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்துவிட்டதோ என கவலையுடன் தமக்கு அருகில் பெரிய தாயாரை கண்ட பரதர்
தாம் அதுபோன்ற செய்தியை கேட்டு மயக்கம் அடையவில்லை என்பதை உறுதிப்படுத்தினார். இப்பொழுது பரதருடைய வேண்டுகோளின்படி காட்டிற்கு செல்லும் வழியில் ராமர் புரிந்த எல்லா செயல்களையும் குகன் தொடர்ந்து விவரித்தார். சீதையும் ராமரும் உறங்கிய இடத்திற்கு பரதர், சத்ருக்கனர் மற்றும் அவர்களது அன்னையர்களை அழைத்துச் சென்றார். அவர்கள் படுத்திருந்த உலர்ந்த தர்ப்பை புற்களில் அவர்களுடைய உடல் அழுத்திய சுவடுகளை காட்டினார். இதனை கண்ட அனைவரும் ராமர் எவ்வளவு ராஜபோக ஐஸ்வர்யத்துடன் சுகமாக உறங்குவார் என்பதை நினைத்து வருந்தினார்கள். முக்கியமாக பரதர் மிக மிக வேதனை அடைந்தார். ஏனென்றால் ராமர், சீதை மற்றும் லட்சுமணரின் துன்பத்திற்கு தாமே காரணம் என அவர் கருதினார். பரதர் தம்மையே நிந்தித்து கொண்டு உடனடியாக தமது கேசத்தை சடையாக்கி கொண்டு கட்டாந்தரையில் படுத்து கொண்டார். இவ்வாறாக நாடு கடத்தப்பட்ட ராமரது தவத்தை பரதரும் ஏற்றுக்கொண்டார். மறுநாள் காலை மர உரியும் ஜடா முடியும் தரித்த பரதர் கங்கையை கடப்பதற்கு உதவி புரியுமாறு குகனிடம் வேண்டிக் கொண்டார். அதன்படி படை வீரர்கள், குதிரைகள் என அனைவரும் படகுகளில் ஏற்றப்பட்டு மறுகரைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். யானைகளோ நதியை நீங்கி கரை சேர்ந்தன. பாதுகாப்பான முறையில் மறுகரையை அடைந்தவுடன் பரதர் குகனின் வழி காட்டுதல் உடன் பரத்வாஜரின் ஆசிரமத்திற்கு செல்லும் வழியை தொடர்ந்தார். மா முனிவர் பரத்வாஜரின் ஆசிரமம் தொலைவில் தென்பட்டவுடன் பரதர் தமது படைகளை 2 மைல் தூரத்தில் காத்திருக்கச் செய்து வசிஷ்டர் மற்றும் சத்ருக்கனர் உடன் நடந்தே அந்த ஆசிரமத்திற்கு சென்றார். ஆசிரமத்திற்குள் வசிஷ்டர் நுழைவதைக் கண்ட பரத்வாஜர் உடனே எழுந்து அவரை வரவேற்றார். அயோத்தியின் நலனை விசாரித்த பிறகு பரதருடைய உண்மையான நோக்கத்தை அறிய விரும்பிய முனிவர் பரதரிடம் கூறினார். ஓ இளவரசே, நீங்கள் காட்டிற்கு வந்ததற்கான காரணம் என்ன? ராமருக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த எண்ணத்தோடும் நீங்கள் வரவில்லை என நம்புகிறேன். முனிவரது வார்த்தைகள் பரதரை பெரிதும் புண்படுத்தின. கண்ணீர் மல்க பரதர் அவரிடம் பதிலுரைத்தார். மக்கள் எனது நோக்கத்தின் மீது ஐயம் கொள்வதை காணும்போது எனக்கு மிகுந்த வலி ஏற்படுகின்றது. நான் ராமரை சமாதானப்படுத்தி அயோத்திக்கு அழைத்துச் சென்று அரியணையில் அமர்த்துவதற்காகவே இந்த காட்டிற்கு வந்து இருக்கிறேன் என்பதை தயை கூர்ந்து நம்புங்கள். முனிவரில் தலை சிறந்தவரே, என் மீது கருணை கொண்டு ராமர் தங்கியிருக்கும் இடத்தை காட்டவும். அப்போது பரத்வாஜர் கூறினார். இளவரசே, உமது உண்மையான மனோபாவத்தை ஞான திருஷ்டியினால் ஏற்கனவே அறிவேன். இருப்பினும் அதனை வலுவாக்கும் பொருட்டே உம்மை சோதித்தேன். உமது மூத்த சகோதரர் ராமர் தற்போது சித்திரக்கூட மலையில் தங்கியிருக்கின்றார். இந்த இரவை தயை கூர்ந்து இங்கேயே கழிக்கவும். உமது பயணத்தை நாளை மீண்டும் தொடரலாம் என்றார் அவர். இப்பொழுது பரத்வாஜரின் விருந்தோம்பலை பரதர் ஏற்றுக்கொண்டவுடன் பரதரின் முழு படையையும் அங்கு அழைத்து வரும்படி முனிவர் கூறினார். அனைவரையும் உபசரிக்க விரும்பிய பரத்வாஜர் படை வீரர்கள் ஆசிரமத்தை அடைந்தவுடன் விஸ்வகர்மா, இந்திரன், யமராஜன், வருணன், குபேரன் முதலிய பல்வேறு தேவர்களை அழைத்து விருந்தாளிகளுக்கு தேவையான அனைத்து முதற்தரமான பொருட்களையும் உபசரணையும் அளிக்குமாறு அவர் தேவர்களிடம் வேண்டிக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து உடனடியாக நறுமணமிக்க மெல்லிய காற்று வீசத் தொடங்கியது. நறுமணமிக்க மலர்கள் ஸ்வர்க்கலோகத்திலிருந்து தூவப்பட்டன. தெய்வீக மத்தளங்களுடன் கந்தர்வர்கள் இசைபாட அப்சராக்கள் நடனம் ஆடினார்கள். விஸ்வகர்மாவுடைய ஏற்பாட்டின்படி ஏறக்குறைய 40 மைல் வரையிலுள்ள நிலப்பரப்பு முழுவதும் பழங்களும் பூக்களும் நிரம்பிய மரங்கள் கொண்ட பூங்காக்களாக மாற்றப்பட்டன. 4 அறைகள் கொண்ட மாளிகைகளும் குதிரை தொழுவங்களும் ஆங்கு அற்புதமாக தோன்றின. கற்பனை செய்ய இயலாத வகையில் ராஜபோக மாளிகைகள், நாற்காலி, உணவு வகை, ஆடை, இன்பம் அனுபவிக்க தேவையான பொருட்கள் என அனைத்து வசதிகளும் அங்கு இருந்தன. அந்த அற்புதமான மாளிகைக்குள் பரதர் தமது குலக்குருக்கள் மற்றும் மந்திரிகளுடன் பிரவேசித்தார். அவர் அமர்ந்திருந்த ராஜபோக அரியாசனத்தை அணுகி
அதில் ராமர் அமர்ந்து இருப்பதைப் போன்று தியானித்து வலம் வந்து மரியாதைகளை சமர்ப்பித்த பிறகு கையில் ஒரு சாமரத்தை எடுத்துக்கொண்டு முக்கிய மந்திரிக்கான ஆசனத்தில் அமர்ந்தார். மற்றவர்கள் அனைவரும் அவர் இடத்தில் அமர்ந்தார்கள். இதற்கு இடையில் பரத்வாஜர் தமது யோக சக்தியை பயன்படுத்தி அந்த ஆசிரமத்தில் பால் பாயச நதி ஒன்றை படைத்தார். பிரம்மதேவரும் குபேரனும் 20,000 பெண்களை அனுப்பி வைத்தார். அவர்களது தழுவல் மனிதனை பித்தனை போல் ஆக்கவல்லது. பரதற்காக ராமரின் புகழ்பாட முதன்மையான கந்தர்வர்கள் வந்து இருந்தார்கள். அவர்களுக்கு பக்கவாத்தியம் இசைப்பதற்காக பரத்வாஜர் தெய்வீக மரங்களை வரவழைத்து அவற்றை பல்வேறு இசைக்கருவிகளாக செயல்படச் செய்தார். பரதர் இவ்வாறாக மகிழ்வூட்டப்பட்ட அதே வேளையில் படை வீரர்களும் தகுந்த முறையில் உபசரிக்கப்பட்டார்கள். அப்சராக்கள் அவர்களுக்காக இனிமையான குரலில் பாடினார்கள். மதுபானத்தையும் பால் பாயசத்தையும் பருகத் தூண்டினார்கள். இனிப்பு பதார்த்தங்களை உண்ணச் செய்தார்கள். ஒவ்வொரு வீரனின் உடம்பிற்கும் 7-8 பெண்கள் தைலம் தேய்த்து நீராட்டினார்கள். இதர பெண்கள் வீரர்களது பாதங்களை பிடித்துவிட்டு தனிமையான இடத்தில் மதுபானத்தை அளித்தார்கள். குதிரைகளுக்கு கூட தேநீர் துவைக்கப்பட்ட தானியங்கள் தீனியாக வழங்கப்பட்டன. வீரர்கள் போதையில் மயங்கிய போது இதுதான் ஸ்வர்க்கம், எங்களுக்கு இனி காட்டிற்கான பயணத்தை தொடரவோ அயோத்திக்கு திரும்பிச் செல்லவோ விருப்பம் கிடையாது என கூறினார்கள். வீரர்கள் தேவலோக இளம் நங்கையின் சகவாசத்தினால் எல்லாவித இன்பத்தையும் பெற்று நிறைவு பெற்றார்கள். ஆயிரக்கணக்கான வீரர்கள் பாடி நகையாடி நடனம் ஆடியவாறு இங்கும் அங்குமாக உலாவிக் கொண்டு இருந்தார்கள். அந்த விருந்து உபச்சாரத்தை அவர்கள் இன்பகரமான கனவை போன்று அனுபவித்து வியந்தார்கள். இவ்வாறாக இரவு விரைவாக கழிந்தது போல் தோன்றியது. விடிந்தவுடன் கந்தர்வர்களும் அப்சராக்களும் தெய்வீக மரங்களும் பரத்வாஜரிடம் விடைபெற்று தங்களது இருப்பிடத்திற்கு திரும்பிவிட்டார்கள். அந்த சமயத்தில் பரதர் தமது அன்னையர்களை அழைத்து கொண்டு பரத்வாஜரை அணுகி சித்திரக்கூடத்திற்கு செல்லும் வழியை விசாரித்தார். பரத்வாஜர் அவர்களை கண்டபோது ஒரு பெண் துயரத்தினால் வெளிந்து காணப்பட்டால். மற்றொரு பெண் மரியாதை செலுத்த பாதத்தை பற்றி கொண்டால். மூன்றாமலோ அவமானத்தால் தலை குனிந்து நின்று இருந்தால். பரதர் அவர்களை பரத்வாஜரிடம் அறிமுகப்படுத்தினார். இவள் என் தந்தையின் மூத்த மனைவியான கௌசல்யா. இவள் லக்ஷ்மணருக்கும் சத்ருகனருக்கும் தாயான சுமித்திரை. அடுத்து நிற்கின்றாளே, இவள்தான் மிக இழிவான கொடூரமான செருக்குடைய பாவகரமான கைகேயி. ராமர் நாடு கடத்தப்பட்டமைக்கும் எங்களின் தற்போதைய துன்பத்திற்கும் இவளே காரணம் ஆவாள். இதனை கேட்ட பரத்வாஜர் கூறினார், உண்மையில் உமது தாயை ஒரு குற்றவாளியாக நீ கருதக்கூடாது. ராமர் வனவாசம் மேற்கொண்டதில் உன்னத நோக்கம் ஒன்று உள்ளது. அது எல்லா உயிர்வாளியின் நன்மைக்காக மகிழ்ச்சிக்காக அமைக்கப்பட்டது. அதன் பிறகு பரத்வாஜ முனிவரை வலம் வந்த பரதர் தமது படைகளிடம் புறப்படுமாறு கட்டளையிட்டார். காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை என எல்லா படை வீரர்களும் முன்னோக்கி செல்ல அனைத்து வன விலங்குகளும் அஞ்சி ஓடிவிட்டன. தூரத்தில் சித்திரக்கூட மலையை கண்டவுடன் பரதர் தமது காவலர்களிடம் ராமரது குடிசையை தேடும்படி கட்டளையிட்டார். அதன் பின்னர் தூரத்தில் புகை எழுவதைக் கண்ட சில வீரர்கள் பரபரப்புடன் அதனை பரதரிடம் தெரிவித்தார்கள். அந்த இடத்திலேயே கூடாரங்களை அமைத்து தங்கும்படி தமது படைகளுக்கு கட்டளையிட்ட பரதர் வசிஷ்டர், சுமந்திரர் உட்பட பலருடன் சேர்ந்து ராமரது குடிசையை நோக்கி நடந்து சென்றார்கள். சித்திரக்கூடத்தை வாசஸ்தலமாக ஏற்றிருந்த ராமர் ஒரு நாள் மலை அடிவாரத்தில் பெரிய பாறை ஒன்றின் மீது அமர்ந்தபடி சீதையுடன் பேசிக்கொண்டு இருந்தார். அப்போது ராமர் முனிவர்கள் உண்ணும் பல வகை கிழங்குகளை பற்றியும் அங்கு மிகுந்திருந்த பல வகையான மரங்கள், பூக்கள் மற்றும் வன விலங்குகளை பற்றியும் சீதையிடம் விளக்கினார். வனத்தில் வசிக்கிறோம் என்ற துன்பத்திலிருந்து சீதையை திசை திருப்பி எப்போதும் அவளை மகிழ்ச்சியுடன் வைத்திருந்த தம்மால்
என்ற முயற்சிகளையும் ராமர் செய்தார். சீதையுடன் உரையாடுகையில் அழகிய மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அன்னம், கொக்கு மற்றும் பல வினோதமான பறவைகளுக்கு மைதானமாக திகழும் மந்தாகினி நதியை சுட்டிக்காட்டி கூறுவார், அன்பிற்கு இனியவளே, இந்த அழகிய இடத்தில் நாம் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வசிப்பதால் வருந்த வேண்டியதற்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது என்றார் அவர். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.